நியூயார்க்ல ஒரு 7 ஸ்டோரி 40 ரூம் மேன்ஷன். என்டர் ஆன உடனே ஒரு ரோப்ல தொங்குற ஒரு பிரைட் ஸ்கல்ப்சர். பல வருஷங்களா குளோபல் இலைட்டுகளுக்குள்ள ஒரு ஹிடன் நெட்வொர்க் இருக்குன்னு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா ஜனவரி 30, 2026ல இது கான்ஸ்பிரசி தியரி மட்டும் இல்ல, இதுல பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல புதுசா பாஸ் ஆன எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்னால யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மேசிவ் ஆர்கைவை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமை. இது ஒரு டிஸ்கிரேஸ்ட் ஃபினான்ஷியரோட ஸ்டோரி மட்டும் கிடையாது, இது ஒரு என்டையர் இல்லீகல் நெட்வொர்க்கோட ஸ்டோரி. இதுல பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரின்சஸ், பில்லினியர்ஸ் அண்ட் டெக் டைட்டன்ஸ் வரைக்கும் பல பவர்ஃபுல் நேம்ஸை இது இப்போ ரிவீல் பண்ணியிருக்கு. ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் எப்படி உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் எலைட் குரூப்போட சர்க்கிள்குள்ள புகுந்து ஆல்மோஸ்ட் அன்டச்சபிள் எம்பையரை இப்படி பில்ட் பண்ண முடிஞ்சது? இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கணும்னா இந்த நெட்வொர்க் எப்படி உருவாச்சு, எப்படி ஆப்ரேட் ஆச்சு, அண்ட் அந்த சீக்ரெட் சிஸ்டம் எப்படி பல வருடங்களா ஹிடனா இருந்துச்சு அப்படின்னு இப்படி பல கேள்விகளுக்கு ஆன்சரை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் உண்மைகள் உங்களுக்காக. இன்னைக்கு தேதிக்கு ஏஐ பத்தி நான் ஹைப் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீடப் எப்படி பண்றது, இந்த ஏஜென்டிக் ஏஐ வேர்ல்டில் ஏஐ ஏஜென்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ஏஐ லைவ் ஒர்க் ஷாப்பை நான் ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பார்கோட் இல்லை வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இந்த May 31, 2026. ஸோ ஹரி. இந்த லைவ் ஒர்க் ஷாப் டைமில் நீங்கள் அவைலபிள் இல்லைனாலும் ரெக்கார்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி. வாங்க இப்போ நம்ம டாபிக்கு திரும்ப வருவோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எம்பையரை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஜனவரி 1953 நியூயார்க்ல இருக்கிற ப்ரூக்லின்ல ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்த ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். எந்த ஒரு பில்லினியர் பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனாலும் 21 வயசுலயே மேன்ஹாட்டன்ல இருக்கிற டால்டன் ஸ்கூல்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ண ஒரு ஜாப் இவருக்கு கிடைக்குது. டால்டன் ஸ்கூல் மேன்ஹாட்டன்ல இருக்கிற எலைட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அங்கங்க மோஸ்ட்லி உலகத்தோட ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸோட குழந்தைகள் தான் படிப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறது தான் எப்ஸ்டீனோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையுது. ஒரு வெல்தி ஸ்டூடெண்டோட அப்பா மூலமா எப்ஸ்டீன் வால் ஸ்ட்ரீட் சர்க்கிளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆறாரு. அந்த கனெக்ஷன் மூலமா அவருக்கு பேர் ஸ்டேன்ஸ்ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஜாபும் கிடைக்குது. ஆனாலும் எப்ஸ்டீனோட கெரியர் அங்க ரொம்ப நாள் நீடிக்கல. ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ்னால அங்கே அந்த ஃபேர்மை விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை தொடங்குறாரு. இந்த கம்பெனி சாதாரண கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கறது இல்லை, எப்ஸ்டீன் அல்ட்ரா வெல்தி கிளைண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு. ஆனால் எப்ஸ்டீனோட ரியல் ரைஸ் டு பவர் நடந்தது 1980s தான். அந்த நேரத்தில் அவர் சந்தித்த ஒரு முக்கியமான பர்சன் தான் லெஸ்லி வெக்ஸ்னர். விக்டோரியா சீக்ரெட், பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் மாதிரியான குளோபல் பிராண்ட்ஸை ஓன் பண்ற பில்லியனியர் பிசினஸ்மேன் வெக்ஸ்னர் எப்ஸ்டீன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு 15 வருஷத்துலயே அவரோட என்டையர் ஃபினான்ஷியல் எம்பையரை மேனேஜ் பண்ற பவர் ஆஃப் அட்டானியை கொடுத்து அவரோட வெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ற பொறுப்பை எப்ஸ்டீன் கிட்ட கொடுக்குறாரு. இது மூலமா வெக்ஸ்னர் மேன்ஹாட்டன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன்ஷனை எப்ஸ்டீனுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்றாரு. இந்த மேன்ஷன் நியூயார்க்ல 9 ஈஸ்ட் 71st ஸ்ட்ரீட்ல இருந்துச்சு. இது சுமார் 40 ரூம்ஸ் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த். ஆனால் அதை எப்ஸ்டீனுக்கு அஃபிஷியலாக ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. இந்த இம்மென்ஸ் வெல்த்னால எப்ஸ்டீனோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறுது வெரி ஃபாஸ்ட். வெக்ஸ்னர் மாதிரியான பில்லியனியர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மூவ் கொஞ்சம் அப்நார்மல் தான். இந்த லக்ஸுரி மேன்ஷனுக்குள்ள பல ஸ்ட்ரேஞ்ச் எலிமெண்ட்ஸ். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல டசன்ஸ் ஆஃப் ஃபேக் ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ், ஹால்வேல பார்த்தா ரோப்ல தொங்குற ஒரு பிரைட் ஸ்கல்ப்சர். அது மட்டும் இல்லாமல் அவரோட புக் ஷெல்ஃபில் கான்ட்ரோவர்ஷியல் நாவலான லொலிதாவோட ஃபர்ஸ்ட் எடிஷன் காப்பியும் இருந்திருக்கு. லொலிதாங்கிறது ஒரு 12-year-old மைனர் கேர்ளை வச்சு எழுதின செக்ஷுவல் அண்ட் கான்ட்ரோவர்ஷியல் நாவல். The book appear written across a woman's body, on the chest, foot, hip, neck and spine. One visible line reads, Lolita. எப்ஸ்டீன் வெறும் நியூயார்க் மேன்ஷன் மட்டும் ஓன் பண்ணல. அவர் இறக்கும்போது அவரோட ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோட வேல்யூ சுமார் $180 million.
நியூ மெக்சிகோல ஜோரோ ரான்ச், ஃப்ளோரிடால ஒரு மேசிவ் வாட்டர் ஃப்ரண்ட் எஸ்டேட், அப்புறம் பாரிஸ்ல ஒரு 10.4 மில்லியன் லக்ஸுரி அபார்ட்மெண்ட்னு பல ப்ராப்பர்ட்டிஸ் இவர் வச்சிருந்திருக்காரு. ஆனா அவரோட எம்பையரோட கீ சென்டர் பாயிண்ட் எங்கன்னா அது யூஎஸ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ்ல தான். இங்க நீங்க இங்க பாக்குற இந்த எஸ்டேட் தான் இவரோட சாம்ராஜ்யத்தோட சென்டர் பாயிண்ட். 1998ல எப்ஸ்டீன் 8 மில்லியன் கொடுத்து லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு 75 ஏக்கர் பிரைவேட் ஐலாண்டை வாங்குறாரு. இந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா போட் இல்லைன்னா ஹெலிகாப்டர் மூலமாக தான் போக முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷனில் இருந்துச்சு. 2016ல பக்கத்திலே இருக்கிற கிரேட் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்டையும் வாங்கி அவரோட சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பாண்டும் பண்ணுறாரு. இது எல்லாம் எப்ஸ்டீனோட லக்ஸுரி கேட்வே மட்டும் கிடையாது. சர்வைவர்ஸ் டெஸ்டிமோனிஸ் அண்ட் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் படி டீனேஜ் கேர்ள்ஸை இந்த ஹவுசஸ் அண்ட் ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து ரிப்பீட்டட் அப்யூஸ் பண்ண ஒரு சென்ட்ரல் ஹப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் கிளியராக சொல்லுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வெறும் வீடுகள் மட்டும் கிடையாது, இது எல்லாமே ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஹப்ஸ். இந்த எப்ஸ்டீனோட மேன்ஹாட்டன் மேன்ஷனில் ஒரு டெடிகேட்டட் மீடியா ரூமும் இருந்ததா ஒரு விக்டிம் அவங்களோட டெஸ்டிமோனியில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த ரூம்ஸோட வால் முழுக்க லைவ் ஃபீட்ஸோட மானிட்டர்ஸ் இருந்ததாகவும், அந்த ஸ்க்ரீன்ஸில் டாய்லெட், பெட்ரூம், பாத்ரூம்னு ஹிடன் கேமராஸ் மூலமாக ரெக்கார்ட் ஆகிற விஷுவல்ஸ் தெரிஞ்சதாகவும் அவங்க டெஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம் அண்ட் பாத்ரூம்லையும் ஹிடன் கேமராஸ் வச்சுருந்துருக்காங்க. 2005ல் ஃப்ளோரிடா வீட்லேயும் 2019ல் மேன்ஹாட்டன் மேன்ஷன்லேயும் போலீஸ் ரெய்ட் பண்ணப்போ இந்த ஹிடன் கேமராஸையும் ஒரு சீக்ரெட் சேஃபையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சேஃப்குள்ளே நிறையா லாக்ட் சிடிஸும் இருந்திருக்கு. இந்த சிடிஸில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி யங் சம் நேம் ப்ளஸ் சம் நேம் எழுதியிருக்காங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து சம் மைனரோட நேமு, இன்னொரு நேம் வந்து சம் ஃபேமஸ் பர்சனோட நேம். இதை வச்சு பல பேர் அசியூம் பண்ணுறாங்க இது மாதிரி சீக்ரெட்டாக சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி இவர் பிளாக்மெயிலையே ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னன்னா, எப்ஸ்டீனோட ட்ரூ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கிடையாது, அவரோட உண்மையான பிஸ்னஸ் கேதரிங் லெவரேஜ். தன்னோட பவர்ஃபுல் கெஸ்ட்டை சீக்ரெட்லி ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஹைலி சென்சிட்டிவ் மெட்டீரியல் கேஷை கிரியேட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி. இந்த மேசிவ் சர்வைலன்ஸ் ஆப்ரேஷனை நடத்துறதுக்காகவே அவரோட ஐலண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் செவுத்தில் சீக்ரெட் டனல்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் டிவைசஸ் பில் பண்ணப்பட்டிருக்கிறதா ஜான்வரி 2026ல் வெளியான ஃபைல்ஸ் இண்டிகேட் பண்ணுது. இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷனை ஒருத்தரால் மட்டும் தனியாக ரன் பண்ணியிருக்கவே முடியாது. எப்ஸ்டீனுக்கு பின்னாடி ஒரு டீப்லி லாயல் இன்னர் சர்க்கிள் இருந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஃபிகர் யாருன்னா பிரிட்டிஷ் மீடியா டைக்கூன் ராபர்ட் மேக்ஸ்வெல்லோட பொண்ணான கிலைன் மேக்ஸ்வெல் தான். இதில் பல பேரோட கருத்து என்னன்னா, கிலைன் மேக்ஸ்வெல் எப்ஸ்டீனை விட டேஞ்சரஸ். 1990ஸ்ல எப்ஸ்டீன் கூட ரொமான்டிக்லி இவங்க இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. வல்னரபிள் யங் உமனை ரெக்ரூட் பண்ணுறதுல ஒரு பிரைமரி ரோலும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வல்னரபிள் பொண்ணுங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தர்றதாவோ இல்லை எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதாவோ ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ஏமாத்துறாங்க. மேக்ஸ்வெல்லை தாண்டி எப்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய வெப் ஆஃப் எனேபிளர்ஸும் இருந்திருக்காங்க. பொண்ணுங்களை ரெக்ரூட் பண்ணுற ஒரு மாடலிங் ஏஜென்ட், ஃபினான்ஷியல் அண்ட் லீகல் மேட்டர்ஸை பார்த்துக்கிற லாயர் அண்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் டிராஃபிக்கிங்கான ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸை கோஆர்டினேட் பண்ணுற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னு பல பேர் இந்த டார்க் நெட்வொர்க்கில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கிரிமினல் என்டர்பிரைஸை வச்சுக்கிட்டு எப்ஸ்டீன் எப்படி இத்தனை வருஷம் ஜஸ்டிஸ்ல இருந்து தப்புனாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். இதுக்கு ஆன்சர் அமெரிக்கன் லீகல் சிஸ்டமோட கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் தான். இந்த எப்ஸ்டீனோட எம்பையர்ல ஃபர்ஸ்ட் கிராக் எப்போ விழுந்துச்சுன்னா மார்ச் 2005ல் பாம் பீச், ஃப்ளோரிடால தான். ஒரு 14-year-old கேர்ளோட பேரண்ட்ஸ் எப்ஸ்டீன் அவங்க டாட்டரை அபியூஸ் பண்ணதை பற்றி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண சிங்கிள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ஆரம்பிச்சது சீக்கிரமாக ஒரு மேசிவ் இன்வெஸ்டிகேஷனாக மாறுது. போலீஸ் ஒரு ஹைலி ஆர்கனைஸ்ட் பிரமிட் ஸ்கீமை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, விக்டிம்ஸ்க்கே காசு கொடுத்து மற்ற விக்டிம்ஸை ரெக்ரூட் பண்ணவும் வச்சிருக்காங்க. How many girls do you think you brought to Jeffrey Epstein? At the minimum 50. மே 2006க்குள்ள லோக்கல் போலீஸ் ஒரு மேசிவ் கேஸை பில் பண்றாங்க. அண்ட் FBI ஆபரேஷன் லீப் இயர்னு ஒரு ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷனை லான்ச் பண்ணி 36 மைனர் விக்டிம்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு 60 கிரிமினல் சார்ஜஸை டிராப் பண்றாங்க. எப்ஸ்டீன் அவரோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை பிரிசன்ல தான் கழிச்சிருக்கணும் இந்த கேஸ்க்கு அப்புறம். ஆனா அதுக்கு பதிலாக அங்க ஒரு சீக்ரெட் டீல் நடக்குது. US அட்டார்னி அலெக்சாண்டர் அகோஸ்டா ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியல் சீல்டு நான் ப்ராசிக்யூஷன் அக்ரிமெண்ட்டை புரோக்கர் பண்ணுறாரு. இந்த சீக்ரெட் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக எப்ஸ்டீனுக்கும் அவரோட பொட்டன்ஷியல் கோ கான்ஸ்பிரேட்டர்ஸ்க்கும் ஸ்வீப்பிங் ஃபெடரல் இம்யூனிட்டி கிடைக்குது. லீகல் நார்ம்ஸையும் மீறி விக்டிம்ஸுக்கு கூட இது தெரியாமல் இது சீக்ரெட்டாக நடக்குது. 2008ல் எப்ஸ்டீன் வெறும் 2 மைனர் ஸ்டேட் சார்ஜஸ்க்கு மட்டும் கில்ட்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. Were they minors?
form. I pled guilty to solicitation of prostitution. இதுல இவருக்கு கிடைச்ச சென்டென்ஸ் கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா மினிமம் செக்யூரிட்டி விங்ல வெறும் 18 மாசம். அது மட்டும் இல்லாம டெய்லி 12 hours, வாரத்துல 6 நாள் ஜெயில விட்டு வெளியே போய் அவரோட லக்ஸுரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண அலவுடு வேற. கடைசியில 13 மாசத்துக்கும் கம்மியா சர்வ் பண்ணிட்டு 2009ல இவரு ரிலீஸும் ஆறாரு. இந்த அட்டார்னி அலெக்சாண்டர் அகோஸ்டா பின்னாடி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்துல US செக்ரட்டரி ஆஃப் லேபர் ஆனாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லாயர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டீல்ல ஃபெடரல் ப்ராசிக்யூட்டரா இருந்தவர். ஈவென்ச்சுவலி இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப்பும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. லீகல் ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரசாங்க சார்பில் அந்த கேஸுக்கு எகென்ஸ்டா வாதாடினவர். ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சார்பா அந்த கேஸ்ல வாதாடினவர். இந்த எப்ஸ்டீனோட 2008 கன்விக்ஷனுக்கு அப்புறமும் அவர் இலைட் சர்க்கிள்ல ஒதுக்கப்படல. சொல்லப்போனா உலகத்தோட பல ஃபேமஸ் டெக் டைட்டன்ஸும் பில்லினியர்ஸும் அவர் கூட அசோசியேஷன் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருந்தது. Jan 30, 2026ல ரிலீஸ் ஆன இந்த ஃபைல்ஸ் பல ப்ராமினன்ட் ஃபிகர்ஸோட கேர்ஃபுல்லி கியூரேட்டட் பப்ளிக் இமேஜஸை சுக்குநூறா உடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் கோஃபவுண்டர் பில் கேட்ஸ் முன்னாடியே philanthropic ரீசன்ஸ்க்காக எப்ஸ்டீனை மீட் பண்ணதாகவும் அது ஒரு மிஸ்டேக்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த ஃபைல்ஸில் என்ன இருக்குன்னா, எப்ஸ்டீன் ஒரு ரிஜிஸ்டர்ட் செக்ஸ் அஃபெண்டர் ஆனதுக்கு அப்புறமும், அதாவது 2011க்கு அப்புறமும் கேட்ஸ் பல தடவை அவரை மீட் பண்ணியிருக்காரு. இவர் மார்ச் 2013ல எப்ஸ்டீன் கூட ஒரு பிரைவேட் பிளேன்ல கூட டிராவல் பண்ணியிருக்காருன்னு இருக்கு. ஆனால் தான் ஒருபோதும் அந்த ஐலாண்டுக்கு போனதில்லை அப்படின்னு கேட்ஸ் உறுதியாக சொன்னாலும், I never went to the island, I never met any women, and so, the more that comes out, the more clear it'll be. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் மெலிண்டா கேட்ஸ் 2021ல நடந்த அவங்க டிவோர்ஸ்க்கு கேட்ஸ் எப்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னு பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க. சம்திங் டெஃபினெட்லி ஃபிஷி. அடுத்தது இலான் மஸ்க். 2025ல மஸ்க் தன்னோட பொலிட்டிக்கல் ரைவல்ஸை அட்டாக் பண்றதுக்காக எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லி பப்ளிக்லி டிமாண்ட் பண்ணாரு. ஆனா 2026ல ஃபைல்ஸ் டிராப் ஆனப்போ அதுல மஸ்கோட பேரும் இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் 2013க்கு நடுவுல மஸ்க் அண்ட் எப்ஸ்டீனுக்கு இடையில அட்லீஸ்ட் 16 பிரைவேட் இமெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் பண்ணிச்சு. நவம்பர் 2012ல உங்க ஐலாண்ட்ல வைல்டஸ்ட் பார்ட்டி எந்த டே ஆர் நைட் நடக்கும்னு மஸ்க் எப்ஸ்டீனுக்கு எழுதி கேட்டிருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு அதே இலான் மஸ்க், ஐ பீன் ஒர்க்கிங் டு த எட்ஜ் ஆஃப் சானிட்டி, ஐ ரியலி வாண்ட் டு ஹிட் த பார்ட்டி சீன் அண்ட் லெட் லூஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவங்களை தவிர கூகுள் கோஃபவுண்டர் சர்ஜி பிரின் அவர் ஐலாண்டுக்கு போனதை விட்னஸஸ் அண்ட் போட் கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலண்டர் கோஃபவுண்டர் பீட்டர் தீல் மாதிரியான மற்ற டெக் டைட்டன்ஸ் பெயர்களும் இந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. டெக் செக்டர் அப்படிங்கிறது எப்ஸ்டீனோட நெட்வொர்க்ல ஒரு சின்ன முகம் தான். அவரோட டீப்பஸ்ட் டைஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு உள்ளதான் இருந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல 2 முன்னாள் US பிரசிடென்ட்ஸோட பெயர்கள் ப்ராமினெண்டா அடிபடுது. 1990s அண்ட் 2000ஸ்ல எப்ஸ்டீன் கூட போட்டோகிராஃப்டான பில் கிளின்டன் அந்த ஐலாண்டுக்கு போன ஃபிளைட் மேனிஃபெஸ்ட்ல நிறைய தடவை இவர் பேரு டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ரெக்கார்ட்ஸ் படி எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்ல கிளின்டன் 26 ஃபிளைட்ஸ் எடுத்திருக்காரு. மாசக்கணக்கா டெஸ்ட் வே பண்ணி ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிளின்டனும் அவரோட ஒய்ஃப் ஹிலரியும் ஒரு காங்கிரஷனல் கமிட்டியில இருந்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா கிளின்டன் என்ன சொல்றாருன்னா, 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடி எல்லா கான்டாக்டையும் முடிச்சிட்டதாகவும், அந்த பிளேன்ல டிராவல் பண்ணது இவ்வளவு வருஷம் கழிச்சு கொஸ்டினுக்கு ஒர்த்தே இல்லைன்னு எப்ஸ்டீனை மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இத்தனை டிராவல் எதுக்கு? அட்லாண்டிக்கை தாண்டி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி மேலேயும் ஒரு பெரிய பாம்பை தூக்கி போட்டிருக்கு. பல வருஷமா பிரிட்டிஷ் கிங் சார்ல்ஸோட தம்பியும் லேட் குயின் எலிசபெத்தோட பையனுமான பிரின்ஸ் ஆண்ட்ரூ எப்ஸ்டீன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான அலிகேஷன்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல ஒரு விக்டிம் தன்னோட 17 வயசுல ஆண்ட்ரூ தன்னை அபியூஸ் பண்ணதா அக்யூஸும் பண்ணியிருந்தாங்க. 2022ல அந்த குற்றத்தை ஒத்துக்காமலேயே அந்த விக்டிம்க்கு 12 மில்லியன் பவுண்ட்ஸ் லாசூட்டை ஆண்ட்ரூ செட்டில் பண்றாரு. ஆனா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் 2010ல ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுக்கு சில கான்ஃபிடென்ஷியல் ட்ரேட் அண்ட் பிசினஸ் டீல்ஸ் அனுப்புனதாகவும் புது அலிகேஷன்ஸ் இதுல வந்திருக்கு. இதுவே ஆண்ட்ரூ அண்ட் எப்ஸ்டீன் உண்மையிலேயே எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா அமையுது. இதுல பக்கிங்ஹாம் பேலஸ்ல டின்னருக்கு எப்ஸ்டீனை ஆண்ட்ரூ இன்வைட் பண்ணது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதனால கிங் சார்ல்ஸ் அஃபிஷியலி ஆண்ட்ரூவோட ராயல் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸை எடுத்துட்டாங்க. அவரோட ரெசிடென்ஸ் ஆன ராயல் லாட்ஜ்ல இருந்து அவரை வெளியும் போக சொல்லிட்டாங்க. இந்த ஃபைல்ஸ் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் சாரா ஃபெர்குசனையும் உள்ள இழுத்துச்சு. புளோரிடால ஜெயில் சென்டென்ஸ் முடிஞ்சு எப்ஸ்டீன் ரிலீஸ் ஆன வெறும் 5 நாள்ல தன்னோட யங் டாட்டர்ஸான பிரின்சஸ் பியட்ரஸ் அப்புறம் பிரின்சஸ் யூஜினியும் கூட்டிகிட்டு அந்த கன்விக்டட் அஃபெண்டர் கூட லஞ்ச் சாப்பிட ஃபெர்குசன் மியாமிக்கு ஒரு ட்ரிப் கோஆர்டினேட் பண்ணதா அந்த பிரைவேட் இமெயில் சொல்லுது. இப்படி எப்ஸ்டீனோட நெட்வொர்க் உலகம் ஃபுல்லா பரவி இருந்துச்சு.
நியர்லி 10 கண்ட்ரீஸில் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க். யூகேல யூஎஸ்கான பிரிட்டிஷ் அம்பாசிடர் பீட்டர் மேண்டல்சன் February 2026ல் ரிசைன் பண்ண ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. 2009ல் இவர் பிஸ்னஸ் செக்ரட்டரியாக இருந்தப்போ ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மார்க்கெட் சென்சிட்டிவ் கவர்மெண்ட் டேட்டாவை டைரக்டாக எப்ஸ்டீனுக்கு இவர் லீக் பண்ணதா அந்த ஃபைல்ஸ் ரிவீல் பண்ணியிருக்கு. யூரோப்பில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸில் நிலைமை இன்னும் மோசம். நார்வே கிரவுன் பிரின்சஸ் மெட் மாரிட் எப்ஸ்டீனுக்கு அனுப்பின இமெயிலுக்காக பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்ஸ்டீனோட ஐலண்டுக்கு போக பிளான் பண்ண நார்வேயோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தார்பியான் ஜாக்லாண்ட் மேலே கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. நார்வேயோட ஃபார்மர் அம்பாசிடர் மோனா ஜூலோட குழந்தைகளுக்கு எப்ஸ்டீன் $10 million உயில் எழுதி வச்சது வெளியாகி இவங்களும் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க. விஷயம் அதோட முடியல. பிரான்ஸோட முன்னாள் கல்ச்சரல் மினிஸ்டர் ஜாக் லாங், ஸ்லோவேக்கியாவோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் மிரோஸ்லாவ் லைஜாக்னு நிறைய பேர் மேலே எப்ஸ்டீன் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் யூரோப்போட பொலிட்டிக்கல் எலைட்ஸ் எல்லாரும் இப்போ இந்த ஃபைல்ஸ்னால நடுங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் ஈஹூத் பாரக் 2013 இருந்து 2017 நடுவில் 30 தடவை எப்ஸ்டீனை மீட் பண்ணதா டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டர்க்கி, லித்துவேனியா அண்ட் லாட்வியா மாதிரியான நாடுகளில் அந்த நாடுகளில் இருந்தும் உமன் அண்ட் சில்ட்ரனை இந்த எப்ஸ்டீன் நெட்வொர்க் மூலமாக டிராஃபிக்கிங் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த ஃபைல்ஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாட்டிலையும் இப்போ விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ஸ்டார்ட்லிங்கான நியூ ரெவலேஷன்ஸ் எதுனா எப்ஸ்டீனுக்கு இந்திய தொழிலதிபர்களோட இருந்த கனெக்ஷன்ஸ் தான். 2017 இருந்து 2019 வரைக்கும் எப்ஸ்டீனுக்கும் ப்ராமினன்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் முகேஷ் அம்பானியோட தம்பியுமான அனில் அம்பானிக்கும் இடையில நடந்த எக்ஸ்டென்சிவ் கரஸ்பாண்டன்ஸையும் இந்த டாக்குமெண்ட் ரிவீல் பண்ணியிருக்கு. 2017 இந்தியாவோட டிஃபென்ஸ் கோஆபரேஷன் சம்பந்தமா ஒயிட் ஹவுஸை எப்படி டீல் பண்றது அப்படின்னு கைடன்ஸ் கேட்டு எப்ஸ்டீனுக்கு அம்பானி எக்ஸ்பிளிசிட்லி பிரைவேட் இமெயில் பண்ணியிருக்காரு. அதோட ட்ரம்ப்போட சீனியர் அட்வைசர்ஸான ஜாரட் குஷ்னர் அண்ட் ஸ்டீவ் பேனனை மீட் பண்ணவும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை ஃபெசிலிட்டேட் பண்ண எப்ஸ்டீன் ஸ்டீவ் பேனனுக்கு மோடிஸ் கை உங்களை பார்க்க வராருன்னு மெசேஜ் பண்ணிட்டு பின்னாடி மோடிஸ் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் இந்த ஃபைல்ஸில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. கரண்ட் இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரியோட பேரும் இந்த ஃபைல்ஸில் வந்திருக்கு. 2015 to 2017 நடுவில் மேன்ஹாட்டனில் இருக்கிற எப்ஸ்டீன் வீட்டில் ஹர்தீப் சிங் பூரி 3 தடவை மீட் பண்ணதா இந்த ஃபைல் காட்டியிருக்கு. I meet him in Los Angeles. I'm saying that India presents a great opportunity for digital innovation, for internet penetration. ஆனா பூரி இதை தெளிவாக கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இது அவர் மினிஸ்டரா இருக்க முன்னாடி நியூயார்க்ல இருக்கிற இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டியூட்ல அவர் ஒர்க் பண்ணப்ப நடந்ததுன்னு, இந்தியாவோட டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை பிச்சின் பண்றதுக்காக தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இமெயில்ஸும் இருக்கு. இந்தியன் ஃபில்ம் மேக்கர் மீரா நாயரோட பெயரும் இதுல சர்ஃபேஸ் ஆயிருக்கு. 2009 மேக்ஸ்வெல் வீட்டில் நடந்த ஒரு ஆஃப்டர் பார்ட்டியில் அவங்க கலந்துக்கிட்டதா வந்த தகவல் அவங்க பையனும் கரண் நியூயார்க்கோட மேயருமான ஜொரான் மம்தானிக்கு எதிராக இன்டென்ஸ் சோஷியல் மீடியா ட்ராலிங் ஒன்று உருவாக்குச்சு. ஆனால் ஒரு நெட்வொர்க்கிங் பார்ட்டியில் கலந்துக்கிறதுனால மட்டுமே கிரிமினல் ஆக்ட்ஸில் இன்வால்வ் ஆனதா அர்த்தம் ஆகாது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே நோட் பண்ணுறாங்க. இந்த ஃபைல்ஸில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பேரும் இருக்கு. ஆனால் அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடுவில் டைரக்ட் கம்யூனிகேஷன் இருந்ததா எந்த எவிடன்ஸும் இல்லை. 2017 ஒரு கத்தாரி அசோசியேட்டுக்கு அனுப்பின ஒரு இமெயிலில் PM மோடியோட ஹிஸ்டாரிக் இஸ்ரேலி விசிட்ல தன்னோட அட்வைஸும் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணதா எப்ஸ்டீன் கிளைம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதை ரிஜெக்ட் பண்ணி இது ஒரு கன்விக்டட் கிரிமினல் சொல்ற கீழ்த்தரமான பேச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட இலைட் கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எப்ஸ்டீன் அடிக்கடி தன்னோட ஜியோபொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸை இப்படி தான் எக்ஸாகரேட் பண்ணுவாரு அப்படின்னும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஒரு டிகேடுக்கும் மேல அந்த 2008 சீக்ரெட் இம்யூனிட்டி டீல் எப்ஸ்டீனையும் அவரோட நெட்வொர்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. விக்டிம்ஸ்க்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல அன்டில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இந்த கேஸை கையில் எடுக்கிற வர. நவம்பர் 2018 மியாமி ஹெரால்ட் ரிப்போர்ட்டர் ஜூலி கே பிரவுன் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வெஸ்டிகேட்டிவ் சீரியஸை பப்ளிஷ் பண்ணாங்க. அதோட பேரு பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். லீகல் சிஸ்டமால இக்னோர் பண்ணப்பட்ட விக்டிம்ஸை பிரவுன் ரொம்ப கவனமாக ட்ராக் டவுன் பண்ணி 80க்கும் மேற்பட்ட பொட்டன்ஷியல் விக்டிம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் 8 பேரை ஆன் த ரெக்கார்ட் இன்டர்வியூவும் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கு தான் ஃபைனலி இந்த டாக்குமெண்டட் ஸ்டோரிஸை பப்ளிக் ஐக்கு கொண்டு வந்துச்சு. இது மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு வேணும். ஜஸ்டிஸ் சிஸ்டம் இந்த கேஸை ரீஎவாலுவேட் பண்ணியே ஆகணும்னு ஒரு இம்மென்ஸ் ப்ரெஷர் இதில் கிரியேட் ஆச்சு. நியூயார்க்கில் இருக்கிற ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த கான்ட்ரவர்ஷியல் ஃப்ளாரிடா நான் ப்ராசிக்யூஷன் அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. ஜூலை 2019 ஃபெடரல் செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ்க்காக எப்ஸ்டீன் இன்னொருக்கா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு.
அவருக்கு 45 இயர்ஸ் இன் பிரிசன் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு இந்த கேஸ் மூலமா. ஆனா அந்த சர்வைவர்ஸ் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரையல் நடக்கவே இல்லை. ஏன்னா ஆகஸ்ட் 10, 2019ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போதே அவரோட ஜெயில் செல்ல மரணம் அடைகிறாரு. NBC News has learned that disgraced financier Jeffrey Epstein is dead. Epstein took his own life while he was behind bars facing charges of sex trafficking. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அஃபிஷியல்ஸ் இதை சூசைட் பை ஹேங்கிங் அப்படின்னு சொன்னாங்க. ஃபெடரல் கஸ்டடியில் இருக்கும்போதே பிரிசனரா இருந்த அவருடைய திடீர் மரணம் மக்களிடையே அவநம்பிக்கையும் சந்தேகத்தையும் உருவாக்குச்சு. அவரோட நெட்வொர்க்ல இருந்த பல பவர்ஃபுல் பீப்புளோட பேரு வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அவர் அமைதியாக்கப்பட்டாரா அப்படின்னு கேள்வி எழுது. இதோட சேர்த்து விக்டிம்ஸை ரெக்ரூட் பண்ணதா அக்யூஸ் பண்ணப்பட்ட இவரோட இன்னர் சர்க்கிள்ல இருந்த பிரெஞ்சு மாடலிங் ஏஜென்ட் ஜான் லூக் ப்ரூனல் 2022ல பாரிஸ் பிரிசன்ல ட்ரையலுக்கு காத்திருக்கும் போது சூசைட் பண்ணிக்கிறாரு. ஜூலை 2020ல அவரோட முக்கிய கூட்டாளி கிலைன் மேக்ஸ்வெல் மேல ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் கேஸ் போடுறாங்க. டிசம்பர் 2021ல செக்ஸ் டிராஃபிக்கிங் அண்ட் கான்ஸ்பிரசி குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க கன்விக்ட் ஆகி 20 இயர்ஸ் ஃபெடரல் பிரிசன் சென்டென்ஸ் வாங்குறாங்க. ஆனா சர்வைவர்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பொண்ணை மட்டும் தண்டிக்கிறது போதாது அப்படின்னு தோணுது. இந்த நெட்வொர்க்ல இருந்த பவர்ஃபுல் மென் யாராரு அப்படிங்கிற முழு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் யூஎஸ்ல இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் கேட்குறாங்க. அதனால நவம்பர் 2025ல யூஎஸ் காங்கிரஸ் 2 கட்சிகளோட ஆதரவோடு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்டை பாஸ் பண்ணாங்க. The legislation is known as the Epstein Files Transparency Act and requires the government to release all files related to Jeffrey Epstein. இந்த லா எப்ஸ்டீன் அண்ட் மேக்ஸ்வெல் சம்பந்தப்பட்ட எல்லா அன்கிளாசிஃபைடு ரெக்கார்ட்ஸையும் 30 டேஸ்க்குள்ள யூஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணுச்சு. பட் அது டிலே ஆகி ஜனவரி 30, 2026ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு மேசிவ் ஆர்கைவை ரிலீஸ் பண்ணாங்க. இதுல 3 மில்லியன் பேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், 1,80,000 இமேஜஸ், 2,000 வீடியோஸ் இருந்துச்சு. 12 மேசிவ் டேட்டா செட்ஸை ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இந்த ரிலீஸில் ஃப்ளைட் லாக்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் இமெயில்ஸ்னு அந்த ஆப்ரேஷனோட பிரெத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற எல்லாமே இருந்துச்சு. இந்த 2026ல வெளியான இந்த டாக்குமெண்ட்ஸை சர்வைவர்ஸ் அண்ட் லீகல் அட்வொகேட்ஸ் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த டாக்குமெண்ட்ஸில் நிறைய இடங்கள்ல விக்டிம்ஸோட பேரை மறைக்கிறதா சொல்லி டெக்ஸ்ட்டை பிளாக் பாக்ஸஸ் வச்சு மறைச்சிருக்காங்க. பட் இது நிறைய இடங்கள்ல குற்றம் செஞ்சவங்களோட பேர் மறைக்கப்பட்டு தவறுதலா விக்டிம்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கு. இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் என்னன்னா, அந்த பிளாக் பாக்ஸை வச்சு மறைக்கப்பட்ட டெக்ஸ்ட்டை பப்ளிக் சாதாரணமாக காப்பி பண்ணி வேற அப்ளிகேஷன்ல பேஸ்ட் பண்ணாலே அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு ஈஸியா படிக்க முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து அவங்க பில்லியனியர் லெஸ் வெக்ஸ்னர், இமிராட்டி பிஸ்னஸ்மேன், சுல்தான் அகமது பின் சுலைம் இது மாதிரியான பெரிய பவர்ஃபுல் ஆட்களோட பெயர்களை சட்டவிரோதமாக மறைச்சு காப்பாற்ற ட்ரை பண்ணதே தெரிய வந்திருக்கு. அது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முதல்ல 60 lakh பேஜஸ் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதுல 2 lakhsக்கும் மேல டாக்குமெண்ட்ஸ் இன்னும் பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணல. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட முன்னாள் அட்டார்னி ஜெனரலான பாம் பாண்டி ஃபாக்ஸ் நியூஸ் இன்டர்வியூல எப்ஸ்டீன் கிளைண்ட்ஸ் லிஸ்ட் என் டேபிள் மேல இருக்கு, நாங்க அதை இன்னும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Jeffrey Epstein's clients? Will that really happen? It's sitting on my desk right now to review. That's been a directive by President Trump. I'm reviewing that. So எல்லாரும் லிஸ்ட் வரப்போகுது, பெரிய பேர்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு ஹை பில் பண்ணாங்க. அதே பாம் பாண்டி சில மாசங்கள் கழிச்சு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மெமோல கிளைண்ட்ஸ் லிஸ்ட் எதுவுமே இல்ல அப்படின்னு பேக் வாங்கிட்டாங்க. Clearly points out that there was no client list, our July 6th memo. அதே மாதிரி சர்வைவர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹிடன் கேமராஸ், சேஃப்ல கிடைச்ச சிடிஸ் இது எல்லாமே இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மெமோல என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் பவர்ஃபுல் பீப்புளை பிளாக்மெயில் பண்ணாருன்னு நாங்க ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரெடிபிள் எவிடன்ஸ் கிடைக்கலைனும், அன்சார்ஜ் தேர்ட் பார்ட்டிஸ் மேல புது கேஸ் ஓபன் பண்ண வேண்டிய நிலைமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் பேரும் நிறைய தடவை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. டாக்குமெண்ட்ஸ் படி 1990s அண்ட் ஏர்லி 2000ஸ்ல ட்ரம்ப் அண்ட் எப்ஸ்டீன் நடுவில் க்ளோஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்ததா ரெக்கார்ட் சஜஸ்ட் பண்ணுது. இந்த ஃபைல்ஸ்ல ட்ரம்போட பேர் 4500 டைம்ஸ்க்கு மேல மென்ஷன் ஆயிருக்கு. 1990sல 2 பேரும் நியூயார்க் சோஷியல் சர்க்கிள்ஸ்ல ஃப்ரீக்வெண்ட்லி இன்ட்ராக்ட் பண்ணதா ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் டெஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் தொடர்ந்து ஒரு விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்ஸ்டீன் மேல கிரிமினல் அலிகேஷன்ஸ் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவரோட தொடர்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டேன்னு. But for years I wouldn't talk to Jeffrey Epstein. I wouldn't talk because he did something. ஆனா 2026 ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனப்ப இன்னொரு கான்ட்ரோவர்ஷியும் உருவாச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இனிஷியலி வித்ஹோல்ட் பண்ணப்பட்டது தெரிய வருது. அப்புறம் இது டூப்ளிகேட் ஃபைல்ஸ்னு நினைச்சு டெம்பரரியா ரிலீஸ் ஆகாம இருந்தது அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல 2019ல FBI இன்டர்வியூ பண்ண ஒரு அன்நேம்டு உமனோட ஸ்டேட்மெண்ட்டும் இருந்துச்சு.
1980s தன்னுடைய டீனேஜ் வயசுல எப்ஸ்டீன் அண்ட் ட்ரம்ப் 2 பேரும் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணதா அந்த உமன் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அண்ட் அவரோட லீகல் டீம் இந்த அலிகேஷனை கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ்னு ஸ்ட்ராங்கா டெனை பண்ணியிருக்காங்க. இந்த முரண்பாடுகள் காரணமா இப்ப யுஎஸ் காங்கிரஸ்ல இருக்கிற ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி முன்னாள் அட்டார்னி ஜெனரலான பாம் பாண்டிய விசாரணைக்கு வர சொல்லி சப்பீனா இஷ்யூ பண்ண ஓட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல டெனையல்ஸ், பல கேசஸ், நோ கிளியர் எவிடன்ஸ். ட்ரூத் என்னன்னா எப்ஸ்டீன் இந்த உலகத்துல இப்ப இல்ல. பல வருடங்கள் ஷேடோல நடந்த ஒரு நெட்வொர்க் இப்போ பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு வந்திருக்கு. உலகத்துல பல பகுதிகளில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், லீகல் சிஸ்டம்ஸ் இந்த ரெக்கார்டை ஆராய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 6 மில்லியன் பேஜஸ்ல 3.5 மில்லியன் பேஜஸ் தான் வெளியே வந்திருக்கு. ஆனா இதுல பல கேள்விகள் இன்னும் ஓப்பனாவே தான் இருக்கு. கிலைன் மேக்ஸ்வெல்லை தவிர வேற யாரெல்லாம் இதுல தண்டிக்கப்படணும்? எப்ஸ்டீனோட மர்மமான இறப்பு, இந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிப்போர்ட் என்ன, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில் ஜஸ்ட் 2 குற்றவாளிகளா? யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இருந்த சில பேர் ஒரு காலத்தில் மக்கள் ரோல் மாடலாக மதிச்சு பார்த்த பவர்ஃபுல் ஃபிகர்ஸ். இந்த ஸ்டோரியில் செலிபிரிட்டிஸ், பில்லியனியர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இதுக்கு நடுவில் பரிதாபமான அந்த பல விக்டிம்ஸ். பல வருடங்கள் இவங்க குரல்கள்லாம் கேட்கப்படாமல் மறைஞ்சிருக்கிற பல சோக கதைகள். சிலர் நீதிக்காக இன்னும் காத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் yet another reminder for justice delayed is justice denied. என்னை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு விக்டிம்க்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரை இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வெறும் இங்க் ஆன் பேப்பர் தான். தட்ஸ் இட் மக்களே. AI அண்ட் GenAI கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், மிஸ்ட்ரிஸ் டாப்பிக்கை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இங்கே கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Till I see you next video. இது உங்கள் நண்பன் ஜெய்சன், சைனிங் ஆஃப்.